ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரை ஸ்கின்க்கு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோலனி மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்குனே மேக் பண்ணியிருக்க ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ட்ரை ஸ்கின்காரங்க கண்டிப்பாக 1 வீக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் அப்படியே சேஞ்ச் ஆயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருந்தாலுமே நம்ம ஸ்கின்னை நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் அவ்வளோ நிறைய நல்ல இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸு, ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை. இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போதும். நிறைய செலிப்ரிட்டிஸே சொல்லியிருப்பாங்க, பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விட்டுட்டேன். நான் இந்த க்ரீமை கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்மையாலுமே சூப்பரான ரிசல்ட்டு. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சேஞ்சஸ் உங்களுக்கே விசிபிளாக தெரியுங்க. ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமை நீங்கள் டெய்லியுமே 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். குளிச்சுட்டு வந்தோடனே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக தெரியும், ஒரு ஷைனி லுக்காக இருக்கும். இதில் பெரிய அளவு ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குங்க. நிறைய மாய்ஸ்சரைசர்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும், 700, 800, ஏன் 1000, 2000 கூட இருக்குது. பட் இது ஜஸ்ட் 390 தான். அதுவும் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா 100 கிராம் வரும். இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு குறையாமல் வருங்க. அதுவும் டெய்லியுமே 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்க்குனே இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் இதை தான் சொல்லுவேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் கீ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபிலீன் கைக்கால் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பவர்ஃபுல் ஹியூமிகன்ட்னு சொல்கிறாங்க. இது ஈரப்பதமூட்டி நம்ம ஸ்கின்னை எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிசரின் நம்ம ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாலன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லைட் வெயிட் எமோலியன்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கின்னோட ஃப்ளெக்சிபிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணுமாமா. ஸோ அதனாலேயே இந்த ஸ்குவாலன் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டைமெதிகோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிலிக்கான் ஃபார்மில் இருக்கும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடெக்டிவ் லேயராக நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணுறதுக்காகவே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ப்ரொடெக்டிவ் லேயராக ஸ்கின்னில் யூஸ் ஆகும்னு சொல்லி இதை ஆட் பண்ணியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கேப்ரிக் ஆசிட் ட்ரைக்ளிசரைட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது காமனாக ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் க்ரீம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைரிஸ்டேட் அப்படின்னு ஒரு ரிச்சான எமோலியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா க்ரீமோட டெக்ஸ்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆல்கஹால் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் மாமா. அதனாலேயே நான் ட்ரையிங் ஃபேட்டி ஆல்கஹால்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டீரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோலியன்ட். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலம்னு சொல்லியிருக்காங்க. இது க்ரீமை திக்னர் ஆகிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிசரில் ஸ்டீரியேட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு வகையான எமோலியன்ட் தான். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கைகால் ஸ்டீரியேட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பியர்லைசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின்னை முத்து மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்களாமா. இந்த க்ரீம்லேயே மெயினான இன்க்ரீடியண்ட்டும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருக்காங்க. இது க்ரீமோட pH லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்பூமர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும், லிக்விட் ஃபார்ம்லேருந்து ஜெல் கன்சிஸ்டன்சி வரதுக்காக கார்பூமர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்னீஷியம் அலுமினியம் சிலிக்கேட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாலியாக்சில் 40 ஸ்டீரியேட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளிசனிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையான சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீடியண்ட்டை ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டயோசோலிடைனல் யூரியா ஆட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்க EDTA அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது செலட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கவும் மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னை நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்கின் உங்களுக்கு
க்ளோவிங் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டாக இருக்குங்க. இந்த மாய்ஸ்சரைசரை மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாவே ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸாக தெரியும், நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ஈரப்பதமாகவே இருக்கும். இப்போது ட்ரை ஸ்கின்னாக எப்படி இருக்கும், சொர சொரன்னு இருக்கும், மூஞ்சி வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும், நமக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப சொரப்பாக இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசரை ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஈரப்பதமாக உங்களுக்கே உங்கள் ஸ்கின் அவ்வளோ பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஒரு க்ளோவிங்கு, ஸ்கின் வந்து ஒரு ஷேட் வந்து ஒயிட்டனிங்கே ஆகும். ஏன்னா இந்த க்ரீமில் அவ்வளோ நல்ல இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முக்கியமாக நான் ரெசிபி வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கரண்ட்டில் இப்போ டிமார்ட்டில் என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக, வீடியோஸ் போட என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.